குருவியின் பானையும் காக்கையின் பானையும். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி தான் ஒரே பையன் குக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் குக்கு தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும்மா. மகனே குக்கு, நான் என்னப்பா பண்றது? நம்ம காட்டுல இப்ப வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாத, அம்மா இன்னைக்கு ஏதாச்சும் வேலை பார்த்து உனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காட்டுல நிறைய இடங்கள்ல வேலை தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே மீனுக்குருவிக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. அந்த சமயத்துல ராணிங்கிற ஒரு காகம் பானை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது பானைகளை தயாரிக்கிறதுக்காக நிறைய மண்ணை போட்டு அதை சரியான பக்குவத்துக்கு மிதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வேலை தேடி போன மீனுக்குருவி ராணி காகத்தை பார்த்துச்சு. உடனே மீனுக்குருவி ராணி காகத்தோட பக்கத்துல வேலை கேட்கறதுக்காக போச்சு. அடடா, வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன பானை வேணும்? பெரிய பானை வேணுமா, சின்ன பானை வேணுமா? இல்ல இல்ல அக்கா, நான் உங்ககிட்ட பானை வாங்க வரல, உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன். என்ன வேலை கேட்க வந்தியா? குருவி, நானே மண்ணு மிதிச்சு நானே பானை செய்யறேன், இதுல எனக்கு எதுக்கு வேலைக்கான ஆளு? அக்கா அக்கா, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பண்ணித்தரேன். அதுக்கான கூலியை நீங்க எனக்கு கொடுத்தா போதும். அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆஹா, ஆடு வந்து நம்ம வலையில வசமா மாட்டிக்கிச்சு. இந்த குருவி என்ன வேலை கொடுத்தாலும் செய்யும் போல இருக்கு. இத வச்சு ஃபுல்லா வேலை வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் சின்ன கூலிய கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச ராணிக்காகவும் மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. குருவி, உன்னை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நீ இந்த பானைகளை செய்யறதுக்காக எனக்கு மண்ணை மிதிச்சு கொடு, நான் அதுக்கான கூலிய உனக்கு கொடுத்துடுறேன். ரொம்ப நன்றி அக்கா, நான் இப்பவே செய்யறேன். உடனே ராணிக்காகமும் நிறைய மண்ணை போட்டு மீனுக்குருவிய மிதிக்க சொல்லுச்சு. மீனுக்குருவியும் அதை மிதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ராணிக்காகமும் 5 நாள் செய்ய வேண்டிய வேலைய ஒரே நாளா மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அக்கா, இந்த மொத்த மண்ணையும் நான் இன்னைக்கே மிதிக்கணுமா? ஆமா குருவி, இதெல்லாம் வேலையே கிடையாது. நீ பாக்குறதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்க, அதனாலதான் உனக்கு இவ்வளோ மண்ணு போட்டிருக்கேன். இதே வேற யாராச்சும் இருந்தா இதை விட அதிக மண்ணு போட்டிருப்பேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் மீனுக்குருவியும் வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த மண்ணை மிதிக்க ஆரம்பிச்சது. இப்படியே சாயந்தர நேரம் வர மீனுக்குருவி அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற சமயத்துல காகத்துக்கிட்ட மீனுக்குருவி தான் செய்த வேலைக்கான கூலிய கேட்டுச்சு. ராணி அக்கா, நான் வேலையை முடிச்சிட்டேன், நீங்க எனக்கான கூலிய கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். குருவி, நீ காலையில இருந்தே என் கூட தானே இருக்க, ஒரு பானை கூட விக்கல, என்கிட்ட இன்னைக்கு 1 ரூபா கூட இல்ல, நீ போயிட்டு நாளைக்கு வா. ஐயோ ராணி அக்கா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கற காசுல தான் என் குழந்தைக்கு நான் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு போக முடியும். உங்ககிட்ட காசு இல்லைன்னா அதுக்கு ஈடா எனக்கு ஏதாச்சும் பானை கொடுங்க. அந்த பானையை நான் மார்க்கெட்ல வித்து அதுல இருந்து கிடைக்கிற காசுல என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவேன். அட, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காக தான் கிட்ட இருந்ததுலயே ரொம்ப பழமையான உடைஞ்சு போன பானையை எடுத்து மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. ராணி அக்கா, என்ன இது? இந்த பானை உடைஞ்சு போய் இருக்கு, இதை எப்படி நான் மார்க்கெட்ல விற்க முடியும்? குருவி, நீ செய்த வேலைக்கு இதுதான் சம்பளம். இஷ்டம் இருந்துன்னா வாங்கு, இல்ல பானையை வச்சுக்கிட்டு இங்க இருந்து போ. ராணிக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவியும் வேற வழி இல்லாம அந்த பானையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. நிறைய இடங்கள்ல போய் மீனுக்குருவி அந்த பானையை விற்கிறதுக்கு முயற்சி செய்தது. ஆனா யாருமே மீனுக்குருவி கிட்ட இருந்து பானை வாங்கல. இதனால மீனுக்குருவி ரொம்ப ஏமாற்றத்தோட அந்த பானையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல குழந்தை குக்குவோ ரொம்ப ஆவலா தான் அம்மாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். அம்மா அம்மா, எனக்கு சாப்பிடுறதுக்கு என்னம்மா கொண்டு வந்தீங்க? சீக்கிரம் கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. மகனே குக்கு, என்ன மன்னிச்சிடுப்பா, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு இந்த ஓட்ட பானையை தான் கொடுத்தாங்க. இருப்பா, வீட்டுல ஏதாச்சும் காஞ்ச தானியங்களாச்சும் கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட சமையல் அறையில போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் காஞ்ச தானியம் இருக்கான்னு தேடி பார்த்துச்சு. அந்த நேரத்துல ஒரு அரிசி தவறுதலா அந்த உடைஞ்ச பானைக்குள்ள விழுந்துச்சு.
உடனே அந்த பானை முழுவதும் அரிசியா மாறிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா அம்மா, இது சாதாரண பானை இல்லம்மா, இது ஒரு மாய பானைன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா குக்கு, எனக்கும் இத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்ல இருந்த ஒரு சின்ன தக்காளியை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டுச்சு. உடனே அந்த பானை முழுவதும் தக்காளியா மாறிடுச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த அரிசியையும் தக்காளியையும் வச்சு உணவு தயாரிக்க ஆரம்பிச்சது. அந்த உணவை மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தான் பையன் குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகனே குக்கு, இந்த பானை கடவுள் நமக்கு கொடுத்திருக்க ஒரு வரம்பா. இதை வச்சு நாம கஷ்டப்படுற பறவைகளுக்கு உதவி செய்யலாம். சரிம்மா, நீங்க சொல்றபடியே செய்யலாம். நான் மார்க்கெட்ல போய் கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வரேன்ப்பா. அந்த பொருளை இந்த பானையில போட்டா நிறைய பொருள் கிடைக்கும். நாம அதை வச்சு மற்ற பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகவும் மீனுக்குருவிய பார்த்துச்சு. குருவி, என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் மண்ணு மிதிக்கிற வேலை இருக்கு, நீ செய்றியா? இல்ல ராணியக்கா, எனக்கு இனிமே மண்ணு மிதிக்கிற வேலையெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு பெரிய கடைக்கு போய் நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இந்த குருவி என்கிட்ட சாப்பிடுறதுக்கே வழி இல்லைன்னு சொல்லுச்சு. இந்த குருவிக்கு காசு எங்க இருந்து தான் வருது? இந்த குருவியை பின்தொடர்ந்து போய் இதுல இருக்கிற ரகசியத்தை நாம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவிக்கு தெரியாம அதை பின்தொடர்ந்து போச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவியோ நான் வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு பொருளையும் அந்த பானையில போட்டு அதை நிறைய பொருளா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. இத ஜன்னல் வழியா ராணிக்காகவும் பார்த்துடுச்சு. அடச்ச, நான் கொடுத்த ஓட்ட பானைக்கு இவ்வளோ சக்தி இருக்கா? அது எனக்கு சொந்தமான பானை. எப்படியாச்சும் அந்த குருவி கிட்டேருந்து என் பானையை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இப்படி சொல்லுச்சு. தலைவரே, இந்த குருவி என்கிட்ட வேலை இருக்கான்னு கேட்டுச்சு. நானும் பாவப்பட்டு வேலை கொடுத்தேன். இந்த குருவி என்கிட்ட இருந்த பானையை தூக்கிட்டு போயிடுச்சு. தலைவரே, காலையில இருந்து சாயந்தரம் வர நான் மண்ணு மிதிச்சேன். அதுக்கு ஈடா எனக்கு உடைஞ்ச பானையை கொடுத்துச்சு. என் மேல தவறா குற்றம் சொல்லுது. காகமும் குருவியும் சொன்ன வாக்குமூலத்தை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் தன்னோட தீர்ப்பை இப்படி சொன்னாரு. காகமே, நீ இந்த குருவி கிட்ட நாள் முழுவதும் ரொம்ப கடுமையான வேலையை வாங்கிட்டு ஒரு உடைஞ்ச பானையை கொடுத்து ஏமாத்த பாத்திருக்க. அதுக்கு ஈடா நீ 3 மடங்கு பணத்தை இந்த குருவிக்கு செலுத்தி ஆகணும். அப்புறம் குருவி, அந்த காகத்துக்கு அதனோட பானை தானே வேணும், நீ அதனோட பானையை அதுகிட்ட கொடுத்துடு. ராணிக்காகமும் அந்த பானை தான் கிட்ட வர சந்தோஷத்துல 3 மடங்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குச்சு. பிறகு அந்த பானையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்த ராணிக்காகவும் ரொம்ப பேராசையோட தான் கிட்ட இருந்த பணத்தையும் நகையையும் அந்த பானைக்குள்ள போட்டுச்சு. ஆனா ராணிக்காகத்தோட குணத்தை பார்த்த பானை அந்த பணத்தையும் நகையையும் மண்ணா மாத்திடுச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. தன்னோட பேராசையால தான் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டோமேன்னு நினைச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவியோ ராணிக்காகம் கொடுத்த 3 மடங்கு காசுல சின்னதா ஒரு தொழில் தொடங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. மழைக்காலம். ஒரு அழகான காட்டுல இருந்த மரக்கிளையில மீனு கோமல்ங்கிற 2 குருவிகள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. மீனு குருவி முட்டையிடுறதுக்கு இன்னும் சில காலங்கள் தான் இருந்துச்சு. அதனால மீனுவோட கணவர் கோமல் மீனு குருவிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. 2 குருவிகளும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் கோமல் குருவி வழக்கம் போல வேலைக்கு போகிறதுக்கு தயாராச்சு. கோமல், நான் எனக்காக ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா மீனு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக வாங்கி தருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? கோமல், நான் பானிபூரி சாப்பிட விரும்புறேன். நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது எனக்காக பானிபூரி வாங்கிட்டு வருவீங்களா? பானிபூரியா? அது நம்ம காட்டுல கிடைக்கிறது கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் உனக்காக நிச்சயமா வாங்கிட்டு வருவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. நாள் முழுவதும் கோமல் குருவி கழுகோட வயல்ல ரொம்ப கடுமையா உழைச்சது. பிறகு சாயந்தரம் வேளையில அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு பானிபூரி வாங்குறதுக்காக பறந்து போச்சு. கிளியண்ணே, உங்ககிட்ட பானிபூரி இருக்கா? எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி வேணும். என்ன தம்பி, பானிபூரியா? என் கடையில பக்கோடாவும் டீயும் தான் இருக்கு. நம்ம காட்டுல இப்ப யாரும் பானிபூரி விக்கிறது இல்ல. இது கோடை காலங்கிறதுனால எந்த பறவைகளும் பானிபூரி சாப்பிடுறது இல்ல. நீ வேணா பக்கத்து காட்டுக்கு போய் கேட்டு பாரு. சரி கிளியண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி ரொம்ப வேகமா பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு பக்கத்து காட்டுல இருந்த ஒரு கடையில இருந்து பானிபூரிய வாங்கிக்கிட்டு கோமல் குருவி தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப நேரமா கோமல் குருவி நிறைய தூரங்களை கடந்துகிட்டு இருந்துச்சு. இதனால அதுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ஐயோ, என்னோட ரெக்கைகள் எல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுத்தாதான் இதுக்கு மேல என்னால பறக்க முடியும். இந்த மரத்தோட நிலையில கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அந்த பானிபூரிய தான் பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்த வேடன் கோமல் குருவிய பார்த்துட்டான். ஆஹா, இதுதான் சரியான நேரம். இந்த குருவிய கொன்னு நான் சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்ன வேடன் தாங்கிட்ட இருந்த அம்ப கோமல் குருவி மேல எரிஞ்சாரு. ஐயோ, என்னால முடியல. நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். கடவுளே, நான் எவ்வளவு கனவுகளோட இருந்தேன். என் குழந்தைகளை பார்க்கணும். ஆனா என்னோட ஆசை எதுவும் இனிமே நிறைவேற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. பிறகு அந்த வேடன் கோமல் குருவிய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். வேடன் கோமல் குருவிய தூக்கிக்கிட்டு போறத மரத்து மேல உட்கார்ந்திருந்த புறா பார்த்துச்சு. அட கடவுளே, இது கோமலாச்சே. இதனோட மனைவி வேற இப்ப கர்ப்பமா இருக்காளே. ஐயோ பாவம். நான் இப்பவே இந்த விஷயத்த இந்த குருவியோட மனைவி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இல்ல, கண்டிப்பா அது என்னோட கணவரா இருக்க முடியாது. புறான்னு நீங்க என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. மீனு, நான் சொல்றது உண்மைதாம்மா. கோமலோட உடம்ப அந்த வேடன் தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். கோமல், எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் பானிபூரி வாங்கிட்டு வர சொல்லலைன்னா நீங்க இந்த நேரம் உயிரோட இருந்திருப்பீங்க. நம்ம குழந்தைங்க உங்களை பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மீனு, நீ இந்த சமயத்துல அழுறது நல்லதில்ல. உன் மனசை திடப்படுத்திக்கோ. இல்லைன்னா உன் வயத்துல இருக்கிற முட்டைகளுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு புறா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. 2 நாட்கள் கழிச்சு மீனுக்குருவி தன்னோட வீட்டுல முட்டையிட்டு இருந்துச்சு. கோமல், இந்த நேரத்துல நீங்க என் கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் தான் இனிமே கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் நம்ம குழந்தைங்களை வளர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வேலை தேடுறதுக்காக பறந்து போச்சு. ராணியக்கா, உங்க வீட்ல வேலைக்கு ஆள் தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் வீட்டு வேலைகள் எல்லாம் நல்லா செய்வேன். எனக்கு வேலை தரீங்களா? ஆமா குருவி, நான் வீட்டு வேலைக்கு ஆளு தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உன்னை நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ. உன்னை என் வீட்டுக்குள்ள சேர்த்தா என் வீட்டுல இருக்கிற அதிர்ஷ்டமும் போயிடும். போ, என் வீட்டு பக்கமே வராத அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அழுதுச்சு. பாபா சாமி, உங்க வீட்ல ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆமா குருவி, நான் இந்த வீட்டுல ஒத்தைக்கு தான் வாழ்ந்துட்டு வரேன். என் வீட்டுல தினமும் நிறைய வேலைகள் இருக்கும். நீ தினமும் வீட்டு வேலை செய்ய வருவியா? பாபா சாமி, கண்டிப்பா வரேன். நீங்க எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுங்க. சரி. என் வீட தினமும் தொடச்சு சுத்தமா வச்சிருக்கணும், புரியுதா? சரி பாபா சாமி, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அன்னையில இருந்து சாமியாரோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிறகு அதுல இருந்து கிடைக்கிற காசை தன்னோட வீட்டுல சேமிச்சு வச்சது. இப்படியே 1 மாதங்கள் கடந்து போச்சு. இப்போ மீனுக்குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்துச்சு. என் 2 குழந்தைங்களையும் வீட்டுல தனியா விட்டுட்டு இப்ப நான் வேலைக்கு போய் ஆகணும். என் கணவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என் குழந்தைங்க கூட நான் சந்தோஷமா வீட்டுல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி தான் குழந்தைங்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கோமலோட அம்மா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, நீ இனிமே குழந்தைங்களை பத்தி கவலைப்படாதம்மா. குழந்தைங்கள நான் என்னோட காட்டுக்கு கொண்டு போறேன். அவங்கள நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீயும் என்னோடயே வந்துடுமா. இல்ல அத்தை, இந்த வீட்ல என் கணவரோட நினைவுகள் இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். மீனு,
அப்படி சொல்லாதம்மா. குழந்தைங்கள தனியா வீட்டில் விட்டுட்டு நீ வேலைக்கு போனா உன் குழந்தைங்களுக்கு தாம்மா ஆபத்து வரும். இல்லத்த, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வீட்டோட கதவை பூட்டிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்க வீட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க. அத்தை, நீங்க வேணும்னா என் கூட இந்த வீட்ல இருந்துடுங்களேன். இல்லம்மா மீனு, என் காட்டுல எனக்கு சொந்தமா கொஞ்சம் பழமரங்கள் இருக்கு. நான் அதை கவனிச்சாகணும். சரி, நீயும் உன் குழந்தைங்களும் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமலோட அம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மீனுக்குருவியும் வழக்கம் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சது. திடீர்னு காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து ரொம்ப பலமா காற்றும் இடியும் மின்னலும் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. என்ன இப்படி மழை பெய்யுது? என் வீட்டுல என் 2 குழந்தைங்களும் தனியா இருக்காங்களே. அவங்க முறையா மழைய பாக்குறாங்க. இந்த காற்றுக்கும் மழைக்கும் என் வீடு ஈடு செய்யுமானே தெரியலையே. அதே சமயத்துல வீட்டுல தனியா இருந்த மீனுவோட குழந்தைங்க மழைய பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா, சீக்கிரம் வாங்கம்மா. கடுமையான மழையால காட்டுல எங்க பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளத்துல மீனுக்குருவியோட வீடு அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மழையில நனைஞ்சபடியே மீனுக்குருவி தான் வீடு இருந்த இடத்துக்கு வந்துச்சு. வீட காணாததும் மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. ஐயோ, இங்க இருந்த என் வீடுக்கு என் குழந்தைங்க எங்க போயிட்டாங்க? கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த நேரத்துல சோட்டு கிளி அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. மீனு, உன் வீடு மிதந்து போய்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நீ இந்த பக்கமா போனீன்னா உன் வீடு எங்க போகுதுன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். உடனே மீனுக்குருவியும் ரொம்ப வேகமா சோட்டு கிளி சொன்ன இடத்துக்கு போச்சு. ஐயோ, இவ்வளவு தூரம் பறந்து வந்தும் என் வீடை கண்டுபிடிக்க முடியலையே. நான் இப்போ என்ன செய்யறது? இந்த இடத்துலதான் என் அத்தையோட வீடு இருக்கு. ஒருவேளை என் குழந்தைங்க அவங்க கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் அத்தையோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்குள்ள தான் 2 குழந்தைங்களும் இருக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அத்தை, உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தை. என் வீடு தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கிளி சொல்லுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி என் குழந்தைய காப்பாத்துனீங்க? மீனு, நான் மழை பெய்ய ஆரம்பிச்சதுமே உன் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. ஏன்னா குழந்தைங்க பயந்துடுவாங்கல்ல. காட்டுல எங்க பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு வந்ததும் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. ரொம்ப நன்றி அத்தை. நீங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தைங்க இந்த நேரம் தண்ணியில மூழ்கி இறந்திருப்பாங்க. இதுக்காக தாம்மா நான் சொன்னேன், பெரியவங்களோட துணை இருக்கிறது என்னைக்குமே நல்லதுமா. ஆமா அத்தை, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் என் குழந்தையும் உங்களோட வீட்லயே இருந்துக்கிறோம். அன்னையில இருந்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தான் அத்தையோட வாழ ஆரம்பிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கோகுல், நிகழ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சத்யன், கனிஷ்கா, விக்கி, விசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கண்மணி, சரளா, தனா, பிரியா, ஆன்சி, ஹர்ஷா, விஜயபாலன், சிவபாலன், சத்யா, பார்கவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தேவி, ரோஹித், ஆகாஷ், நிலா, ஜீவா, ரக்ஷித், வல்லரசு, அருணா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சத்யன், மணிமலா, நிஷா, கௌசி, லித்துன், பிரகாஷ், சௌமியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரகாஷ், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் லித்திகா. ஹாய் ரிஹான் குட்டி. மித்ரா, வர்ஷினி, லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புகழ்குட்டி, லோகநாதன் 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்.